ஆபரேஷன் அஜாக்ஸ். இதுதான் அந்த திட்டத்தோட பேரு. அமெரிக்காவோட சிஐஏவும் பிரிட்டனோட MI6வும் சேர்ந்து மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமரை தூக்கி எறிஞ்சிட்டு ஷா முகமது ரெசா பஹ்லவிங்கிற மன்னரை அரியணையில உட்கார வச்சாங்க. இது அமெரிக்காவுக்கு அன்னைக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஈரானிய மக்கள் மனசுல விழுந்த அந்த விதை, அது வெறுப்பு விதை. எங்க விதியை தீர்மானிக்க அமெரிக்கா யாருங்கிற கேள்வி ஒவ்வொரு ஈரானியனுக்கும் வந்துச்சு. அடுத்த 25 வருஷம் ஷா ஒரு சர்வாதிகாரியா ஆட்சி செஞ்சாரு. அவருக்கு பின்னால இருந்தது அமெரிக்கா. ஷா ஈரான ஒரு ஐரோப்பிய நாடு மாதிரி மாத்தணும்னு நினைச்சாரு. ஆனா அதே நேரத்துல சாவாக் அப்படிங்கிற ரகசிய போலீஸ வச்சு தன்னை எதிர்த்த அத்தனை பேரையும் சித்திரவதை செஞ்சாரு. அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை வச்சு சொந்த மக்களையே ஒடுக்குனார் ஷா. மக்களோட கோபம் எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டே இருந்தது. அந்த எரிமலை வெடிச்ச நாள் தான் 1979 புரட்சி. வரலாறு தலைகீழா மாறின வருஷம். அயத்துல்லா கொமைனி நாடு திரும்புறாரு. மக்கள் வீதிக்கு வர்றாங்க. ஷா நாட்டை விட்டு ஓடுறாரு. இனிமே அமெரிக்கா எங்களோட எஜமான் கிடையாது, நாங்க ஒரு இஸ்லாமிய குடியரசு அப்படின்னு ஈரான் அறிவிக்குது. அதுவரைக்கும் நண்பனா இருந்த நாடு ஒரே ராத்திரியில அமெரிக்காவோட ஜென்ம விரோதியா மாறுச்சு. ஆனா உண்மையான பிரச்சனை அப்போதான் ஆரம்பிச்சது. தெஹ்ரான்ல இருந்த அமெரிக்க தூதரகத்துக்குள்ள ஈரானிய மாணவர்கள் புகுந்து 52 அமெரிக்க அதிகாரிகளை பிணை கைதிகளா பிடிச்சாங்க. சும்மா இல்ல, 444 நாட்கள். உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு தன்னோட அதிகாரிகளை மீட்க முடியாம திணறுச்சு. அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய அவமானம். அன்னைக்கு விழுந்த அடி அமெரிக்கா மனசுல இன்னும் ஆறல. அன்னைக்கு ஈரானியர்கள் தெருவுல நின்னு கத்துன அந்த கோஷம்